சாந்தி 24/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, சங்கம யுகத்தில் தந்தை ஞாபகப்படுத்துகின்ற விடயங்களை கடைந்தால் நீங்கள் சதா முக மலர்ச்சியுடன் இருப்பீர்கள். கேள்வி: சதா இலேசாக இருப்பதற்கான வழிமுறையாது? நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு கடைபிடிக்க வேண்டிய வழிமுறை என்ன? பதில்: சதா இலேசாக இருப்பதற்கு நீங்கள் இப்பிறவியில் செய்த பாவங்கள் அனைத்தையும் அனாதியான சத்திர சிகிச்சை நிபுணரின் முன்னிலையில் ஒப்படைப்பதுடன் உங்கள் தலைமீதுள்ள பிறவியாக நீங்கள் செய்த பாவங்களுக்காக நினைவு யாத்திரையில் நிலைத்திருங்கள். நினைவின் ஊடாக மாத்திரமே உங்கள் பாவங்கள் அழியும். அதன் பின்னர் சந்தோஷம் இருக்கும். தந்தையை நினைவு செய்வதனால் ஆத்மா சதோபிரதான் ஆகுவார். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. நாடகத்தின் ஆரம்பம், மத்தி, இறுதி என்பவற்றை மிக நன்றாக புரிந்து கொண்டு அதனை உங்கள் விழிப்புணர்வில் கொண்டிருந்து மற்றவர்களுக்கும் ஞாபகப்படுத்துங்கள். ஞான தைலத்தை வழங்கி அறியாமை என்னும் இருளை அகற்றுங்கள். 2. தந்தை பிரம்மாவை போன்று முழுமையாக உங்களை அர்ப்பணிப்பதற்கு முழுமையாக அவரை பின்பற்றுங்கள். உங்கள் சரீரம் உட்பட அனைத்துமே அழியப் போகின்றது. ஆகவே இறுதி கணத்தில் எதனையும் நினைவு செய்யாதிருக்க முன்னேற்பாடாக மரணித்து வாழுங்கள். ஆசீர்வாதம். மரணித்து வாழ்வதால் சாதாரணமானதை முடித்து விசேட சம்ஸ்காரங்களை உங்கள் இயல்பான சுபாவமாக ஆக்குவீர்களாக. ஒருவருக்கு என்னென்ன சுபாவங்கள் உள்ளனவோ அவை இயல்பாகவே வெளிப்படும். நீங்கள் எதனையும் யோசிக்கவோ அல்லது எதனையும் ஆக்கவோ அல்லது எதனையும் செய்யவோ வேண்டியதில்லை. ஏனெனில் அது இயல்பாகவே நடக்கும். அவ்வாறே மரணித்து வாழ்வதன் மூலம் புது பிறவியை எடுத்திருக்கும் பிராமணர்களின் சுபாவங்கள் விசேட ஆத்மாக்களின் சிறப்பியல்புகளாக இருக்கும். அந்த சிறப்பியல்புகளின் சம்ஸ்காரங்கள் உங்களுடைய இயல்பான சுபாவமாக இருக்கட்டும். அப்பொழுது ஒவ்வொருவரின் இதயத்திலிருந்தும் வெளிப்படும், இதுவே எனது சுபாவம். சாதாரணமாக இருப்பது கடந்த கால சுபாவமாகும். அது தற்போதையது அல்ல. ஏனெனில் நீங்கள் இப்பொழுது புது பிறவி எடுத்திருக்கின்றீர்கள். உங்களுடைய புது பிறவியின் சுபாவம் சிறப்பியல்புகளை கொண்டதே அன்றி சாதாரணமானது அல்ல. ஸ்லோகம். கற்களுடன் அல்லாது சதா ஞான இரத்தினங்களுடன் விளையாடுபவர்களே ராஜரீகமானவர்கள் ஆவார்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.